என்னை பார்த்தேனும் நான் தன்னை பார்த்தேனும் உருவடி வாயோரு போலம் இங்கே கொண்டு வந்தனை கொண்டது மூலம் முன்னல கோட்டை எடுத்து உயிர் மூழ்கி தன்னை வைத்து செந்தனை மன்று நடித்து இப்போ திருவடி தாமரை வைத்து எனது மனத்தினை வைத்து கூறியிருந்தோம் பார்வதி பதி மகாதேவா தென்னாடுலே போற்றி நாட்டோருக்கு நிறைவாக போற்றி. இன்றைய தினம் தாய்மானவர் குருபூஜை திருநாள். இன்றைய தினம் புரோகநாதன புரோகராக இருக்கக்கூடிய இன்றைய ஆதரப்புலவர் ஸ்ரீ விஜயதோதன் அவர்கள் ஸ்ரீ குருமகா சன்னிதானனுடைய திருமணிலே ஒரு சில ஆன்மீக தாய்மானவருடைய பாடல் பற்றிய சுருக்க உரையினை இங்கு நிகழ்த்துள்ளார்கள். அவர்கள் பேசும்போது பார்வதிபதியே மகாதேவா தென்னாடுலே போற்றி நாட்டவா போற்றி. திருப்பையாய் பரம்பரை திருவாவூர் ஆதீனம் 24வது ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னா திருவடி கவனங்களை அடியே நன்மொழிகளாலே போற்றுவடுத்திக் கொள்கின்றேன். ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய நிபுண பாங்கின் வண்ணம் இன்றைய தினம் நமது அன்னப்பன்பேட்டையிலே விளங்கக்கூடிய ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் திருமணத்தில் ஸ்ரீ தாய்மான சுவாமிகளுடைய தை விசாக குருபூசை நன்னாளானது குருவர் பொழிவுடன் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. நம்முடைய தாய்மான சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் குருவர்களாலே அருமையாக நிகழ்ந்தேறி அதன் பின்னர்
தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் பெற்றல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவும் சிந்தித்தல்தானே என்ற திருமந்திர நெறிப்படி நம்முடைய ஆதீன பாரம்பரியப்படி சிவஞான பொருட்காட்சியானது அந்த பெருமக்கள் அனைவரும் தரிசித்து உய்யும் வண்ணம் அருமையாக நிகழ்ந்தேறியுள்ளது. இங்கே இந்த அன்னப்பன்பேட்டை திருநகரிலே நம்முடைய தாய்மான சுவாமிகள் 17ஆம் நூற்றாண்டிலே தம்முடைய சீடர்களாகிய அருளையா அவர்கள், கோழியக்கரை ஞானியார் போன்ற பல அருமையான சீடர்களுக்கு ஞானோபதேசம் செய்துள்ளார்கள். தாய்மான சுவாமிகள் சோழ மண்டலத்திலே வேதாரண்யம் என்று வழங்கப்படும் திருமறைக்காட்டிலே கேடியப்ப பிள்ளைக்கும் கஜவல்லி அம்மையாருக்கும் 2ஆம் திருமுகமாக தோன்றியவருடைய ஒரு அவதார புருஷர் ஆவார். அப்பொழுது அவர் தந்தையார் திருச்சிராப்பள்ளியிலே பணியாற்றியதனாலே திருச்சிராப்பள்ளி மலையிலே விளங்கும் தாய்மான சுவாமிகளை நாள்தோறும் பிரார்த்தித்து அதன் பயனாக பிறந்த ஒரு குழந்தையாக இவர் இருந்தபடினாலே இவருக்கு அந்த தாய்மான சுவாமிகளுடைய திருப்பெயரையே தாய்மானவர் என்று பெற்றோருக்கு வழங்கினார்கள். இவர் வளர்ந்த பிறகு தந்தையார் பார்த்த அந்த விஜய ரகுநாத நாயகருடைய அரண்மனை பணிகளை மிக செம்மையாக பார்த்து வந்தார். அப்பொழுது ஒரு சமயம் திருச்சிராமலைக்கு வழக்கமான அர்த்தசாம தரிசனத்திற்கு செல்லும் பொழுதுதான் அங்கு தட்சிணாமூர்த்தி சன்னதியிலே மௌன குரு என்ற ஒரு ஞானியை தரிசித்தார். அவர்தான் நம்மை ஆட்கொள்ள வந்த சிவபெருமான் என்று திருவருளாலே அறிந்து அவரிடம் சீடராக தம்மை அர்ப்பணித்து விட்டார். அப்பொழுது குருநாதர் தாங்கள் இல்லற நெறியிலே வாழ்ந்து சில காலம் கழித்து அந்த வகுப்புகளை முடித்துவிட்டு சீடராக வந்து சேர வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். குருவர்கள் ஆணை வழி தாய்மான சுவாமிகளும் இல்லறம் மேற்கொண்டொழுகி கனகசபாபதி என்ற ஒரு ஆன்மகையும் பெற்று அந்த கடமைகளை செம்மையாக முடித்து தம்முடைய சகோதரர்பால் அந்த மகவை வளர்த்து வரும் பொறுப்பையும் அளித்து மீண்டும் குருநாதருடைய வருகைக்காக திருச்சிராமலையிலே காத்திருந்தார். குருநாதர் மௌன குருவும் சொன்னது போல் ஒரு நாள் வந்து தாய்மான சுவாமிகளை ஆட்கொண்டு அவருக்கு ஞான தீட்சை வழங்கி அவர் சித்தத்தை சிவமாக்கி சிவஞானியாக திகழச் செய்தார். அப்படி சிவஞானியாக விளங்கிதான் அனுபவ பாடல்களாக மௌன குரு வணக்கம், சின்மயானந்த குரு, சித்தர்கணம், தேஜோமயானந்தம், பராபரக்கண்ணி, எந்நாள் கண்ணி போன்ற நிறைய பாடல்களை பாடி பலரையும் ஆட்கொண்டார். பல சீடர்கள் அவர்களுக்கு சேர்ந்தார்கள். ஒரு சமயம் தன்னுடைய சம்பிரதி பணி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது முக்கியமான ஒரு ஆவணத்தை தம் கைகளால் கசக்கிவிட்டார். அதை கண்டோர் அதிர்ச்சி அடைந்தார்கள். இது முக்கியமான ஆவணமாயிற்று என்று. அப்பொழுது தாய்மான சுவாமிகள் கூறினார்கள், திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரியுடைய திருவாடையிலே நெருப்புப்பட்டதை திருவருளாலை உணர்ந்து அதனை போக்க வேண்டும் என்ற ஒரு கதியிலே இதை செய்துவிட்டேன் என்றார்கள். அப்போதே அங்கிருந்து செய்தியும் வந்தது. அந்த மாதிரி தீபம் பட்டு ஆடையிலே சிறிதளவு நெருப்பு பற்றி கொண்டது, அதை உடனே அணைத்து விட்டோம் என்ற செய்தியும் வந்தது. அப்பொழுது அவருடைய அந்த அருள் சிறப்பை உணர்ந்த அரசரானவர் தாங்கள் இந்த மாதிரி லௌகீக பணிகள், உலகியல் பணிகள் பார்ப்பது தகுதியானது என்று உங்கள் பெருமை தெரியாமல் இதுவாக இந்த பணி வைத்துவிட்டு தங்களுடைய சிவஞான பணியே தொடருங்கள் என்று சொல்லி அவருடைய ஞான வழியிலே அவரை அனுப்பிவிட்டார். பின்னாலே அரசனும் பக்குவப்பட்டு அவருக்கு சீடராகி அவரும் ஞானோபதேசம் கேட்டார். இத்தகைய சிறப்புமிக்க தாய்மான சுவாமிகளை பற்றி அவர் இங்கே ஞான குருவாக விளங்கி பல சிறந்த பக்குவமான மாணவர்களுக்கு உபதேசம் செய்து இந்த புல்லாகி பூலாய் புழுவாய் மரமாகி சொல்ல மாதிரி கடத்தற்கரிய இந்த பிறவி கடலையெல்லாம் பலரும் கடந்து செல்லும்படியாக ஞான உபதேசம் வழங்கிய திருத்தலம் இந்த அன்னப்பன்பேட்டை. இதனுடைய மகிமையை தெரிந்து தாய்மான சுவாமியுடைய மகிமையும் அவருடைய திருப்பாடல்களின் சிறப்பையும் உணர வேண்டும் என்று நம்முடைய ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் அல்வானித்து அதன் வண்ணம் ஆண்டுதோறும் தை விசாகத்திலே இங்கு குரு பூஜையானது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதனை அன்பர் பெருமக்கள் யாவரும் பயன்படுத்தி தங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருக்கும் தெளிவுபடுத்தி எல்லோரும் பேறு பெறுவதற்கு துணை செய்ய வேண்டும். சமூக வலைதளங்களிலும் இன்று நடக்கின்ற குரு பூஜை பற்றிய நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்து குருமகா சன்னிதானம் அருளானை வண்ணம் அனுப்பப்பட்டுள்ளது. அதையும் அன்பர் பெருமக்கள் கேட்க வேண்டும். ஆண்டுதோறும் குரு பூஜைக்கு இங்கு வந்து தரிசனம் செய்ய வேண்டும். அதுபோல் மீனாட்சி சுந்தர தேசிகர் என்ற வழிவந்த ஒரு அருமையான இருக்கின்றார்கள். நம்முடைய பூஜை அனுஷ்டானம் இவற்றினுடைய ஞான விஷயங்களை எல்லாம் அவர்களை போல் சொல்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி சைவ அறிஞர் அவர்கள் எழுதியுள்ளார்.
அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பெருமக்கள் இருவருடைய குரு வழிபாட்டு திருக்கோயில்கள் வருகின்றன. அவற்றை வணங்கி தாய்மான சுவாமிகள் சொன்னது போல எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே என்று பாடியுள்ளார். அதையே நம்முடைய குருமகா சஞ்சாரம் அவர்கள் தாரக மந்திரமாக கொண்டு எல்லா இடங்களிலும் ஜீவகாருண்யத்தை உயிர் இரக்கத்தை போதித்து நம்மை எல்லாம் ஆட்கொண்டு வருகின்றார்கள். அத்தகைய அருட்சிறப்புக்குரிய நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவூர் ஆயிரம் 24வது ஸ்ரீலஸ்ரீ குருமகா சஞ்சாரம் அவர்கள் இப்பொழுது நமக்கெல்லாம் அருளாட்சியை வழங்குவார்கள். அதனை கேட்டு உய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சு ஆடுதல் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. எல்லாம் அல்ல ஞானமே வடிவாகிய ஞானமான ராஜேஸ்வரமாவுடைய திருவடி திருக்கைலாய பரம்பரை திருவாவூர் ஆதீன குருமுதல் மசாயமுத்திகள் போற்றி திருவடிகள் வணங்கும். நாமெல்லாம் இன்றைய தினத்திலே அந்த பண்பேட்டையிலே தாய்மான சுவாமி மடத்திலே குருமுதல்வராக வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற தாய்மான சுவாமிகள் குருபூசை இன்று அன்னப்பம்பேட்டையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. திருவாவூர்துறை ஆதீனத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சங்கரான் சுவாமிகளை கொண்டு இந்த குருபூசை நடத்தப்பட்டு வருகிறது. 23வது குருமா சன்னிதானம் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட அடியும் நான் சங்கரானாக இருந்திருக்கிறேன். அப்பொழுது குருமா சன்னிதானம் அவர்கள் இங்கே தாய்மாசாய் மடத்தில் ஆண்டுதோறும் இந்த குருபூசை நடைபெற்று வர வேண்டும், அன்னதானம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வர வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்டு அருளினார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றும் நமது தாய்மாசாய் மடத்திலே சங்கரான் சுவாமிகளை கொண்டு ஆண்டுதோறும் குருபூசை நடத்தப்பட்டு வருகிறது. நாமெல்லாம் குருபூசை விழாவிலே கலந்து கொண்டு எல்லோரும் இன்பற்றிருக்க வேண்டும் என்று தாய்மான சுவாமி சொல்வது போல எல்லா உயிர்களும் நாம் இன்பமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் அது முடியவில்லை. என்ன காரணம்? நம்முடைய வினைதான் காரணம். நம்ம முன்பு செய்த என்ன வினை இருக்கிறதோ அதுக்கு ஏற்றபடி இறைவன் நமக்கு இந்த உடலை கொடுக்கிறான். உடல் அழியக்கூடியது. உடலுக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்மம் அறிவில்லாதது. அது தொடர்ந்து என்றும் நிறையாக இருக்கக்கூடிய இந்த உயிர். திருமூலர் கூட அருமையாக சொல்கிறார். பதி பசு பாகம் என்று சொல்வது போல பதி என்றால் இறைவன் ஒருவன் தான். பாகம் நமது ஆணவம் கண்மம் மாறு. பசு என்பது உயிர்கள். நாம உயிர்களை கணக்கிட முடியாது. எத்தனை உயிர்கள் நம்மளால எண்ண முடியாது. நம்ம விதை நெல் பயிர் பண்ணுறோம். அது நெல்லுக்குள்ள உயிர் இருக்கிறது. இந்த நெல்லை போய் எத்தனை மூட்டை எத்தனை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. இந்த நெல்லெல்லாம் உயிர்கள் தான். அது நமக்கு உணவாக நமக்கு மீண்டும் பயன்பட்டு வருகிறது. இதே போல ஆடு மாடு கோழி எண்ணற்ற ஜீவராசிகள்லாம் இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான். அவர்கள் வினைக்கு ஏற்றபடி இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான். இந்த உடம்பு மாறி மாறி வந்து கொண்டே தடுக்கிறது. ஆணவம் கண்மம் மாய் உம்மலங்களும் தடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆணவம் தலையை தூக்கம். ஒரு கல்வியினாலேயோ செல்வத்தினாலேயோ கிரகத்தினாலேயோ ஆணவம் தலை தூக்கம். இதெல்லாம் தூக்கக்கூடாது. ஆணவம் மீண்டும் மீண்டும் ஏறிக்கொண்டால் நம்ம மீண்டும் மீண்டும் நமக்கு பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். மாணிக்கவாசல் புதுவாய் மரமாகி ஒவ்வொரு பிறவிக்கும் சிங்கமாக இருந்தால் ஆடு புலி இதெல்லாம் அது அந்த உயிர் அந்தந்த உடம்புக்கு ஏற்றபடி அந்தந்த உணவை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ நாம் எல்லாம் மனிதனாக பிறந்தோம். நாம் உணவை
நமக்கு நெல் விளைகிறது, காய்கனிகள் விளைகிறது. இந்த காய்கனியை கொண்டு நாம் உயிர் வாழ வேண்டும். நம்ம ஆடு மாடு கோழி மீன்களை தின்ற என்ன இதெல்லாம் பாவம். அப்புறம் மீண்டும் மீண்டும் நம்ம துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். எல்லாம் நம்ம என்ன காரணம்? ஒரு அறியாமை, நம்ம பிறருக்கு எடுத்து சொல்லாம இருக்கிறதுனால தான் இந்த வேறுகளை ஏற்படுகிறது. எடுத்து சொல்வதற்கு நல்ல புலவர்கள்லாம் வேண்டும். அதுக்கு தான் நம்ம புலவர்களாக நம்ம திருவாரூர் சென்னை சைவ சித்தாந்தம் நடக்கிறது, திருமுறை வகுப்பெல்லாம் நடக்கிறது. இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டு நாம் வினை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வினை செய்தால் மீண்டும் மீண்டும் பிறகு எடுத்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். துன்பமின்றி இராப்பகல் ஏத்துமின் என்று திருநாவுக்கரசர் கேட்பார். இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் நம்ம வினைதான். நம்ம வினை கழிப்பதற்காக தான்